லாஸ்ட் கிளாஸ்ல பொட்டாஷ் அலாம் பார்த்தோம். இப்போ குரூப் 14 பார்க்க போறோம். குரூப் 14ல அது கார்பன் ஸ்டார்ட் ஆயிருக்கனால அது கார்பன் குரூப் எலமெண்ட்ஸ் அந்த குரூப்புக்கு நேம். ஆக்சுவலா கார்பன் நேட்டிவ் ஃபார்ம், அதாவது எதுவுமே கலக்காம அப்படியே கார்பனா எப்படி கிடைக்குதுன்னா கிராஃபைட், கரி கிராஃபைட் பேட்டரிக்குள்ள இருக்கும் பார்த்தியா, அதான் கிராஃபைட். அது நேட்டிவ் ஃபார்மா கிடைக்கும். கோல், க்ரூட் ஆயில், தென் கார்பனேட் ராக்ஸ், பாறைங்க இருக்கா இல்லையா, என்னென்ன கால்சைட், மேக்னசைட், இதுலெல்லாம் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் இருக்கு. இது கம்பைன்டு ஸ்டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும், மற்றதோட சேர்ந்து மற்ற எலமெண்ட்ஸோட சேர்ந்து இருக்கு. ஓகே, கார்பன் ஓவர். நெக்ஸ்ட் அந்த குரூப்ல இருக்க சிலிக்கான் பத்தி கொடுத்திருக்காங்க. சிலிக்கான் நம்மளுக்கு சிலிக்காவா கிடைக்குது, அதாவது சாண்ட், மண்ணு, குவார்ட்ஸ் கிறிஸ்டல் மண் இருக்கா இல்லையா, அது சிலிக்கா. அடுத்து சிலிகேட் மினரல்ஸா இருக்கு. கிளே, களிமண் இருக்குல்ல, களிமண்ல எல்லாம் சிலிக்கா நிறைய இருக்கு, களிமண்ணா இருக்கு. புரிஞ்சுதா? சரி, அப்புறமா பேஜ் நம்பர் 41ல பாத்தீங்கன்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அதுல அந்த ஐசோடோப்ஸ் பாத்துக்கோ. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குரூப் 13ல, குரூப் 14லயும் ஐசோடோப்ஸ் பாத்துக்காங்க. கம் டு த கார்பன் பத்தி பார்க்க போறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கார்பன். டெண்டன்சி ஃபார் கேட்டினேஷன் 10th இருந்தது, கேட்டினேஷன் 11th இருந்தது, கேட்டினேஷன் நம்ம படிச்சிருக்கோம். மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், அது அந்த ஒரு செயின் ஃபார்ம் வருமா இல்லையா? இந்த மாதிரி செயின் ஃபார்ம் வர்றதுக்கு ரிப்பீட்டட் சேம் எலமெண்ட் இன் த செயின் ஃபார்ம், திஸ் இஸ் நோன் அஸ் எ கேட்டினேஷன். கார்பனோட ஸ்பெஷல் கேரக்டரே கேட்டினேஷன் தான். ஏன், எதனால இதுக்கு கேட்டினேஷன் இருக்கு? இப்ப கேட்டினேஷன் இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்? 4 கண்டிஷன்ஸ் ஆர் கிவன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், அந்த எலமெண்ட்ஸோட வேலன்சி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கணும். கடைசியில எலக்ட்ரான் 2 இருக்கணும், இல்லாட்டி அதை விட அதிகமா இருக்கணும். நம்ம கார்பனுக்கு தான் 4 இருக்குல்ல. அடுத்தது, அந்த எலமெண்ட்ஸ் மத்ததோட பாண்ட் ஆகணும். அது கூடவே இப்ப கார்பன் அது அந்த தனிமத்து கூட அந்த எலமெண்ட்ஸ் கூடவே அது பாண்ட் ஆகணும். ஓகே, பாண்டிங் வித் இட் செல்ஃப். தென் தேர்ட் ஒன், அந்த பாண்ட் ஆகுதா இல்லையா, அந்த செல்ஃப் பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வென் யூ கம்பேரிங் வித் பாண்டட் வித் அதர், இப்ப கார்பன் இதான் செல்ஃப் பாண்ட், இது ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த கார்பன் வேற ஹைட்ரஜனோட பாண்ட் ஆயிருக்கலாம், அது ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். தென் ஃபோர்த் பாயிண்ட், கைனடிக் இனர்ட்னஸ், அதாவது ரியாக்ஷன் இன்னர்ட். மற்ற எலமெண்ட்ஸோட அது அவ்வளவு ஈஸியா ரியாக்ட் ஆக கூடாது. இதெல்லாம் இருந்தா தட் எலமெண்ட் கேன் ஹாவ் டெண்டன்சி ஆஃப் கேட்டினேஷன். ஸோ 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேலன்சி 2 இல்லாட்டி அதை விட அதிகமா இருக்கணும். ரெண்டாவது, அது அதோட எலமெண்ட்ஸோடயே பாண்ட் ஆகணும். மூணாவது, அப்படி பாண்ட் ஆனது ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாலாவது, அந்த பாண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிரேக் ஆகக்கூடாது. அப்ப மத்ததோட அது என்னது, இன்னர்ட்னஸா இருக்கணும். இது எல்லாமே கார்பனுக்கு பொருந்துறனால the carbon was as a catenation properties. Okay, come to the allotropes of carbon. ஏற்கனவே படிச்சிருக்கோம். allotropism, that is a phenomenon, that is the elements which is having the different forms of crystals, molecules, but having the same physical properties அப்படின்னு பார்த்திருக்கோம். that is a catenation. Sorry, that is allotropism. Best example, கார்பனுக்கு நிறைய அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்ட் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். அதுக்கப்புறமா கிராஃபேன், ஃபுல்லரேன், கார்பன் நானோ டியூப்ஸ் எல்லாம் இருக்கு. இத பத்திலாம் தான் பார்க்க போறோம். கம் டு த ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் இஸ் கிராஃபைட். பேட்டரிக்குள்ள ஒரு பிளாக் கலர் ராட் இருக்குமா இல்லையா, கார்பன் ராட், தட் இஸ் ஏ கிராஃபைட்.
It is a very stable allotropic form at normal temperature and pressure. அந்த கரியை நம்மளால உடைக்க முடியும் பார். So soft. பேட்டரியில இருக்குன்னு சொன்ன. So it was conducting the electricity. அதோடைய ஸ்ட்ரக்சர் இங்க கொடுத்திருக்காங்க. It is a 2-dimensional. நம்ம ஏற்கனவே 6th லெசன்ல படிச்சிருக்கோம் 2-dimensional என்னன்னு. அப்படியே செவரு மாதிரி செங்கக்கல் நம்ம அடுக்கோ மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இட் இஸ் ஏ 2-dimensional. அதனால தான் ஈஸியா நம்மளால உடைக்க முடியுது. ஷீட் மாதிரி இருக்கும் உடைச்சின்னா. ஒரு ஷீட் எக்ஸகோனல் ஷேப்ல இருக்கும். ஈச் ஷீட்ஸ். அதுல இருக்க கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2 ஹைபிரிடைசேஷன். கார்பன் எப்படி சேரும்னா sp2 ஆர்பிட்டால வச்சு சேரும். பாண்டோட லென்த் என்னன்னா 1.41 ஆங்ஸ்ட்ராங். இத பென்சீனோட ரிலேட் பண்றாங்க. ரிலேட் பண்ணும்போது இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு பென்சீன். பென்சீனோட வேல்யூ என்னன்னா 1.40. கார்பனோட வேலன்சி 4. அதுல that is a 4 electrons. அதுல 3 electrons forming sigma bond with the 3 carbon atoms. Then fourth one was forming the pi bond. Okay, it is a pi bond. Okay, p orbitals to forming the pi bond. And the pi electrons are delocalized in nature. That is very free to move. அதனால தான் it was conducting the electricity. So graphiteல 4 கார்பனோட 4 எலக்ட்ரான்ஸ்ல 3 எலக்ட்ரான்ஸ் சிக்மா பாண்ட். சிக்மா means it is a stable. 4th electrons இருக்க it is unhybridized p orbital. அது forming the pi bond. It is a delocalized in nature. Delocalized na ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது. It is a free to move. So it is conducting the electricity. அப்புறம் சொன்ன ஷீட்டா இருக்கும் சொன்னமா இல்லையா கார்பன் ஷீட். அந்த கார்பன் ஷீட்டுக்கு நடுவுல என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். இட் இஸ் வெரி வீக். So only we can easily broke that carbon graphite. And the sheetukulla distance is only 3.40 angstrom. The uses. It is used as a lubricant to reduce the friction. தேய்மானத்தை தடுக்க யூஸ் ஆகும். Graphite oil, that is a grease. மெஷின்லாம் இதுவாகுது அப்படின்னா அப்புறம் ராட்னம் தண்ணியில எழுப்புமா இல்லையா, நம்மளுடைய இது சைக்கிள் செயின் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கிராஃபைட் அந்த மாதிரி மேல ஷட்டர் கடையில ஷட்டர்லாம் இழுக்க முடியலன்னா என்ன பண்றோம், கிரீஸ் போடுறோமா, ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு. ஏன்னா தட் இஸ் நத்திங் பட் கிராஃபைட்டட் ஆயில். ஸோ இப்ப கிராஃபைட் பத்தி பார்த்தோம். கிராஃபைட்னா என்னது, ஸ்டேபிள் அலட்ரோபிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன, 2-dimensional ஷீட்னால ஆன சாஃப்ட். அந்த ஷீட்ல எல்லாமே எக்ஸோகோனல் ஷேப்ல இருக்கும். என்ன ஹைபிரிடைசேஷன், sp2 sp2 ஹைபிரிடைசேஷன். கார்பன் கார்பன் டிஸ்டன்ஸ் என்ன 1.41. இட் வாஸ் ஜஸ்ட் ரிசம்பிள் டு பென்சீன் பாண்ட். அதுக்கப்புறம் மொத்தம் 4 கார்பன்ல 3 கார்பன் சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஒரு கார்பன் delocalized b orbitals இருக்கும் pi bond. So it is a free to move, so it is used for conducting the electricity. ரெண்டு ஷீட்டுக்கு நடுவுல என்ன ஃபோர்ஸஸ் இருக்கும், வீக் வான் டெர் வால் ஃபோர்ஸ். அதனால தான் கிராஃபைட்டை ஈஸியா உடைக்கலாம். The use and it is used as a lubricant. என்னவா is a lubricant? That is a graphite oil. Okay, thank you.